பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா நாளை சந்திக்க உள்ளார். இந்நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்க பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லியில் நாளை சந்தித்து தமிழகத்தின் நலன் சார்ந்த முக்கிய விஷயங்கள் குறித்து பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சருக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். பிரதமரை சந்திக்கும் போது டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவிக்கவும், மீத்தேன், ஷேல் கேஸ் உள்ளிட்ட திட்டங்களை ரத்து செய்யவும், அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்த வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். இங்கிருந்து ONGC நிறுவனம் உடனடியாக வெளியேற வேண்டும். ஷெல் வாயு எடுப்பதற்கான திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும். இந்த பகுதி மக்களை கவர்ந்து செய்ய வேண்டும். இந்த பகுதியிலே பூகம்பம் ஏற்படாமலும், இந்த பகுதியிலே மக்கள் வெளியேற்றப்படாமலும், இந்த பகுதியில் நீர்வளம் தொடர்ந்து நீடிப்பதற்கும் விவசாயம் நீடிப்பதற்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மிக மோசமான சூழல்களை உருவாக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்தை தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை முழுமையாக தடையை நோக்கி கொண்டு போனோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஷேல் எரிவாயுக்கான ஆய்வு கட்ட பணிகளை தொடங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கணும். மாநில அரசு அதற்கான மறுப்புகளை தெரிவிக்கணும். அதற்கான தடைகளையும் ஏற்படுத்தணும். அந்த தடைகள் ரெண்டுக்கான தடைகளும் நிரந்தர தடையாக இருக்கணும். காவிரி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழுவை அமைத்து காவிரி நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் பிரதமருடன் முதலமைச்சர் பேச வேண்டும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். காவிரி டெல்டா பகுதி கடுமையான வறட்சியில் இருக்கும், கடல்ல இருக்கும். ஜூன் 14ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க போறாங்க. அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி உடனடியாக கண்காணிப்பு குழுவையும் ஒழுங்காற்று குழுவையும் உடனே அமைக்கணும்னு நாங்கள் பிரதமர்கிட்ட முதலமைச்சர் கேட்டுக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள் தொடர்பாகவும் பிரதமருடன் முதலமைச்சர் ஜெயலலிதா பேச வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர்.